Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் MSc மேக்ஸில் மெஷர் தியரி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வரும். ஸோ அதோட இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெஷர் தியரி அப்படின்னு சொல்லும்போது மெஷர்னா என்னது, நம்ம மெஷர் பண்ணுறது, லென்த்து அதெல்லாமே மெஷர் பண்ணுறது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. இதில் வந்து நம்ம பர்டிகுலராக வந்து நிறைய இதை மெஷர் பண்ணுவோம். அதில் வந்து மெஷர் ஆன் தி ரியல் லைன் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து லெபேக் அவுட்டர் மெஷர் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஆல் தி செட்ஸ் கன்சிடர் இன் திஸ் சாப்டர் ஒரு சப்செட் ஆஃப் ரியல் லைன். இப்போ நம்ம எடுத்துக்க போகிறது எல்லாமே வந்து ரியல் லைன் இருக்கக்கூடிய ஒரு சப்செட்டாக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அன்லெஸ் ஸ்டேட்டட் அதர்வைஸ் வி வில் கன்சர்ன்ட் பர்டிகுலர்லி வித் த இன்டர்வல்ஸ் ஐ ஆஃப் த ஃபார்ம். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஐ அப்படின்ற ஒரு இன்டர்வல் இருக்கும். ஸோ அது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்ப்போம். வேர் ஏ அண்ட் பி ஆர் ஃபைனைட் அன்லெஸ் ஸ்பெசிஃபைடு. ஸோ இப்போ வந்து ஏவும் பியும் வந்து உங்களுக்கு ஃபைனைட்டாக தான் இருக்கும். கொடுக்கல அப்படின்னா அது வந்து ஃபைனைட்டாக தான் இருக்கும். இல்லைனா பர்டிகுலராக -∞ +∞ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதர்வைஸ் பை அன் இன்டர்வல் வி ஷால் ஒன்லி மீன் அன் இன்டர்வல் ஆஃப் த அபவுட் டைப். இந்த இன்டர்வலை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். சப்போஸ் ஒரு வேளை வந்து A = Bயாக இருந்துச்சு அப்படின்னா ஐ வந்து ஒரு எம்டியாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ வி வில் டினோட் த லென்த் ஆஃப் த இன்டர்வல். ஒரு இன்டர்வலோட லென்த்தை வந்து நம்ம எப்போவுமே எப்படி சொல்லுவோம் அப்படின்னா B - A / L of I அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் இப்போ நம்ம நார்மலாக I = க்ளோஸ்ட் இன்டர்வல் A, B அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? இதில் வந்து நம்ம லென்த் ஆஃப் ஐ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா B - A அப்படின்னு பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த இன்டர்வலோட லென்த் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணுவோம்? B - A அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? A, A அப்படின்னு எடுத்துப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து லென்த் ஆஃப் ஐன்னு சொல்லும்போது உங்களுக்கு A - Aன்னு எடுத்து அது வந்து 0ன்னு வந்துடும். ஓகே, ஸோ அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. இஃப் A = B இருந்ததுன்னா ஐ வந்து ஒரு எம்டி செட்டாக இருக்கும். வி வில் டினோட் த லென்த் ஆஃப் த இன்டர்வல் B - A / L of I அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் M அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அப்படின்னா லெபேக் மெஷர்னு அர்த்தம். M* அப்படின்னா என்ன அர்த்தம்னா லெபேக் அவுட்டர் மெஷர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இப்போ டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். என்னென்னா லெபேக் அவுட்டர் மெஷர் ஆர் தட் த மெஷர் ஆஃப் அ செட் ஏ ஒன்று லெபேக் அவுட்டர் மெஷர்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு செட்டோட அவுட்டர் மெஷர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் லெபேக் அவுட்டர் மெஷர்னா M*ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ M* of A = இன்ஃபிரிமம் ஆஃப் சமேஷன் ஆஃப் லென்த் ஆஃப் IN அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்வல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ A, B அப்படின்ற ஒரு இன்டர்வல் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம்? இது வந்து A, B அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம்? இங்கேருந்து இங்கே பிரிக்கலாம், இதிலேருந்து இதில் பிரிக்கலாம், இதுலேருந்து இந்த மாதிரி நிறைய பிரிப்போம். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து அது எல்லாத்தோட லென்த்து. ஓகேவா? அது எல்லாத்தோட லென்த்து L of Iன்னு சொல்லும்போது என்னது, இதோட லென்த்து, இதோட லென்த்து, இதோட லென்த்து, இதோட லென்த்து இதெல்லாமே எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம சம் பண்ணுறோம். அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இன்னொரு நம்பர் லைன் எடுத்துகிட்டு ஏக்கும் பிக்கும் தான் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் எப்படி பிரிக்கலாம்? இங்கேருந்து ஒரு இன்டர்வல், இங்கேருந்து ஒரு இன்டர்வல் அப்படி கூட பிரிக்கலாம்ல. ஸோ அப்போ இதோட லென்த்துமே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா சம் பண்ணிக்கிறீங்க. சம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 2 படியாக எடுத்திருக்கோம்ல. ஸோ அதோட இன்ஃபிரிமமான வேல்யூஸ் எது ரொம்ப சின்னதாக இருக்கும்? ஒருவேளை வந்து இந்த வேல்யூஸ் ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா இதுதான் வந்து M* of A அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லென்த் ஆஃப் ஐ என்ன சமேஷன் பண்ணிக்கணும். முதல்ல நம்ம இங்கே நிறைய இன்டர்வல்ஸ் எடுத்திருக்கோம். அது எல்லாமே வந்து லென்த் ஆஃப் ஐன்னு வரும். அதெல்லாமே ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி அதே இன்டர்வல் தான் A, B அப்படின்ற இன்டர்வல் தான். அதே நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். அதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் தட் இது சின்ன வேல்யூஸ், எது சின்ன வேல்யூஸோ அதை நம்ம எடுத்துக்கணும். இன்ஃபிரிமமான வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்? M* of Aன்னு கிடைக்கும். where the infimum is taken over all the finite or countable collection of the intervals such that A is contained in IN அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த இன்டர்வல்ஸில் தான் உங்களுக்கு A அப்படின்ற செட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தியரம் பார்க்கலாம். M* of A is greater than or equal to 0, M* of I is equal to 0ன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் இது என்னென்னா M* of A is less than or equal to M* of B if A is a
A is contained in B இருக்கும். அடுத்தது m star of x is equal to 0 for any x belongs to R ன்னு சொல்லிட்டாங்க சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன், m star of A வந்து கண்டிப்பாக greater than or equal to 0ன்னு நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகேவா, m star of A greater than or equal to 0ன்னு ப்ரூஃப் பண்ண போகிறேன். எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அதோட ஃபார்முலா என்னது, m star of A ஓட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபிரிமம் ஆஃப் சமேஷன் ஆஃப் லென்த் ஆஃப் in அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, இதில் வந்து in அப்படின்னா என்னென்னா கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் இன்டர்வல்ஸ். கரெக்டாக, ஏன்னா in அப்படின்றது நம்ம முன்னாடியே அந்த டெஃபினிஷன்லேயே பார்த்தோம். in அப்படின்றது என்னது, கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் இன்டர்வல்ஸ், அந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் இருக்கக்கூடிய கவுண்டபிள் கலெக்ஷன். ஓகேவா, ஸோ A is contained in union of n in அப்படின்றது வரும். A is a subset of அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் இன்க்ரிமெண்ட் மிஸ்டேக்கன் ஓவர் த ஃபைனைட் ஆர் கவுண்டபிள் கலெக்ஷன். அப்போ A is contained in in அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம், A is contained in in அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, we know that length of in வந்து greater than or equal to 0வா இருக்குது. நமக்கு நார்மலாக என்னன்னு தெரியும், ஒவ்வொரு லென்த்துமே நம்ம எடுக்கும்போது greater than or equal to 0வா இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒரு லென்த் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு வேளை இந்த பாயிண்ட்டே எடுத்திங்கன்னா 0வா இருக்கலாம். மற்றபடி நீங்கள் எது எடுத்திங்கனாலும் உங்களுக்கு greater than or equal to 0வா தான் இருக்கும் ஃபார் எனி in. ஸோ அப்போ சமேஷன் எடுத்திங்கனாலும் அதுவும் greater than or equal to 0வா தான் இருக்கும். கரெக்டாக, ஃபார் எனி கவுண்டபிள் கலெக்ஷன் in of the intervals with A is contained in union of n equal to in. நீங்கள் இப்போ வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த சமேஷன் எடுக்கும்போது greater than or equal to 0வா தான் இருக்கும். அப்போ இந்த சப்செட்குள்ளே இருக்கிற இன்ஃபிரிமம் எடுத்திங்கனாலும் அதுவும் வந்து greater than or equal to 0வா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரோம். என்னது, முதல்ல m star of A is equal to இதுன்னு தெரிஞ்சிச்சு. முதல்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா லென்த் ஆஃப் in வந்து greater than or equal to 0ன்னு வரும், சமேஷன் ஆஃப் in greater than or equal to 0ன்னு வரும், இன்ஃபிரிமம் ஆஃப் சமேஷன் ஆஃப் in greater than or equal to 0ன்னு வரும். அதனால m star of Aவும் greater than or equal to 0ன்னு வந்திருக்கும். சரியா, infimum of summation of length of in is greater than or equal to 0 na, that is m star of A வந்து greater than or equal to 0 ன்னு வந்துரும். So hence proved ன்னு வந்திருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா m star of null is equal to 0ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அது எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. எனக்கு எப்போ வந்து null அப்படின்றது வரும், consider the empty set null clearly null is contained in I. எப்படி எடுக்கலாம், நம்ம வந்து a, a அப்படின்ற செட் எடுக்கும்போது நம்ம அதோட லென்த் எடுக்கும்போது என்ன ஆகும், a மைனஸ் ஏவோட வேல்யூ வந்து உங்களுக்கு நல்லுன்னு தானே வரும், எதுவுமே வராது தானே. ஸோ அப்போ நீங்கள் முதல்ல என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா a, a அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அதில் வந்து லென்த் ஆஃப் ஐயோட வேல்யூ உங்களுக்கு 0வா இருக்கும். சரியா, நவ் இப்போ நார்மலாக உங்களுக்கு என்ன தெரியும், இப்போ m star of A is equal to, நம்ம நார்மலாக நம்மளோட ஃபார்மேட் என்னது, m star of A is equal to infimum of summation of in அப்படின்றது நமக்கு தெரியும் தானே. ஸோ அதுபடி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல எடுக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு இப்போ இருக்கிறது என்ன அப்படின்னா m star of A is equal to infimum of summation of length of in அப்படின்றது தான், இதுதான் இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக என்ன எடுக்கிறீங்க, நல்ல அப்படின்றத எடுக்கிறீங்க. ஓகேவா, is equal to infimum of summation of length of in அப்படின்றது இருக்குது. வேறு infimum is taken over the countable collection of the intervalsோட countable collectionோட infimum நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ நல் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஐஎன்குள்ளே வர்றது தானே, ஏன்னா a, a அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு இதுதான், கரெக்டாக ஒரு செட்டு தான். ஸோ அதனால வந்து உங்களுக்கு நல் அப்படின்றதும் யூனியன் ஆஃப் NINக்குள்ளே இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ இன்ஃப்ரீமம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் 0 தான் வரும். தட் இஸ் இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா a, a அப்படின்ற ஒரு செட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதோட லென்த் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வரும், ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சமேஷன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து உங்களுக்கு ஈக்குவல் டு 0 தான் வரும். அப்புறம் அதுக்கு இன்ஃப்ரிமம் எடுத்திங்கன்னா அதோட வேல்யூமே உங்களுக்கு 0 தான் வரும். அப்போ உங்களுக்கு என்னன்றது தெரியுது, m star of nullன்னு எடுக்கும்போது அதோட வேல்யூ 0ன்னு தெரியுது. ஓகேவா, தட் இஸ் இதனோட வேல்யூ 0னா அதுக்கு இன்ஃப்ரிமம் எடுத்திங்கன்னா அதோட வேல்யூவும் 0 தான். அப்போ உங்களுக்கு m star of nullோட வேல்யூவும் 0 தான் வரும் அப்படின்றது நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள், m star of A is less than or equal to m star of B if A is contained in B ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ அது எப்படி எடுக்கலாம், if A is contained in B இருந்துச்சுன்னா we know that every cover for B is also a cover of A. அதாவது இப்போ A contained in B னா என்ன அர்த்தம்,
இப்போ ஏ வந்து பிக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஏ கண்டென்ட் இன் பின்னு அர்த்தம், ஏ வந்து பிக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ உங்களுக்கு என்னன்னு தெரியுது? நோட் தட் எவ்ரி கவர் ஆஃப் பி. இப்போ நீங்கள் பிஏ கவர் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிஏ கவர் பண்ணிங்கன்னா அது வந்து ஏவையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக? ஏவையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் யூனியன் ஆஃப் ஐஎன் கண்டெய்ன்ஸ் பி அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம பியை வந்து கவர் பண்ணுறோம். ஓகேவா? எப்படி கவர் பண்ணுறோம்? யூனியன் ஆஃப் என் வேறு ஐஎன் கண்டெய்ன்ஸ் பி அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு தெரியும் அப்படின்னா யூனியன் ஆஃப் என் ஐஎன் கண்டெய்ன்ஸ் இன் ஏன்னும் தெரியும். இப்போ பியை வந்து நீங்கள் யூனியன் ஆஃப் ஐஎன் எழுதுறீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் ஏவையும் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் ஐஎன் denotes the covers of A and அதுக்கப்புறமேட்டு கவர்ஸ் பியை கவர் பண்ணுறத வந்து நம்ம பிஎன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சுவலி பிஎன்னு வந்திருக்கும். என்னென்னா இன்ஃபிரிமம் ஆஃப் சமேஷன் ஆஃப் லென்த் ஆஃப் ஐஎன் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்ஃபிரிமம் ஆஃப் சமேஷன் ஆஃப் லென்த் ஆஃப் பிஎன்னு வரும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து எது வந்து அதிகமாக இருக்கும்? இந்த பியை கவர் பண்ணுறதா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிஎன் தான் அதிகமாக இருக்கும். ஏவை கவர் பண்ணுற இந்த ஐஎன் வந்து கம்மியாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இன்ஃபிரிமம் ஆஃப் சமேஷன் ஆஃப் எல் ஆஃப் ஐஎன் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்ஃபிரிமம் ஆஃப் சமேஷன் ஆஃப் லென்த் ஆஃப் பிஎன்னு வரும். ஸோ இப்போ எம் ஸ்டார் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் பின்னு வரும். ஸோ உங்களுக்கு அப்போ ஏ கண்டெய்ன்ட் இன் பின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது? m star of A is less than or equal to m star of Bன்னு வந்துடுது. சரியா? நெக்ஸ்ட் என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல m star of x is equal to 0 for any x belongs to Rன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் பி எனி ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? அப்போ வந்து எக்ஸ் கண்டிப்பாக வந்து அந்த ஐஎன் அப்படின்றதுக்குள்ளே இருக்கும். ஐஎன்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1/n அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் 1/n அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ நீங்கள் இப்போ லென்த் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் 1/n மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஸோ எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வெறும் லென்த் ஆஃப் ஐஎனோட வேல்யூ வந்து 1/n மட்டும் கிடச்சிருக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் எம் ஸ்டார் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது அதோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? நம்ம நார்மலாக இன்ஃபிரிமம் ஆஃப் சமேஷன் ஆஃப் லென்த் ஆஃப் ஐஎன் எடுப்போம். அப்போ இன்ஃபிரிமம் ஆஃப் லென்த் ஆஃப் ஐஎனோட வேல்யூ என்னது? வெறும் உங்களுக்கு 1/n அப்படின்றது மட்டும் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 1/nோட சின்ன வேல்யூன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 0 தான். ஏன்னா வந்து இப்போது நீங்கள் எண்ணுக்கு பதிலாக என்ன வேணாலும் போடலாம். ஓகேவா? இப்போ எண்ணுக்கு பதிலாக 1ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1ன்னு வரும். எண்ணுக்கு பதிலாக 2ன்னு போட்டிங்கன்னா 1/2ஓட வேல்யூ 0.5 வரும். எண்ணுக்கு பதிலாக 3ன்னு போட்டிங்கன்னா 0.333ன்னு வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ கரெக்டாக வந்து எண்ணுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வேளை இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்போ தான் 1/∞ஓட வேல்யூ என்னென்னு வரும்? 0ன்னு கிடச்சிருக்கும். அப்போ இருக்கிறதுலே சின்னது என்னது? இதில் 0 தான். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து இந்த லென்த் ஆஃப் அதான் இன்ஃபிரிமம் ஆஃப் சமேஷன் ஆஃப் எல்ன்னு தானே சொல்லுவோம். ஸோ அப்போ இன்ஃபிரிமம் ஆஃப் 1/nன்னு சொல்லும்போது அதோட வேல்யூ இருக்கிறதுல சின்ன வேல்யூன்னு பார்க்கும்போது 0 தான் அப்படின்னு சொல்லி ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? ஸோ ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரூஃப் தான். முதல்ல இருக்கிறதுலேருந்தே எல்லாமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி முடிச்சிட்டோம். செகண்ட் இருக்கிறது வந்து நல்லன்றதை வச்சு அதே மாதிரி நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். அதோட வேல்யூ 0வாக தான் இருக்கணும். இப்போ ஏ இஸ் கண்டெய்ன்ட் இன் பியாக இருக்கும்போது நம்ம ஒரு கவரை வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த கவரை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது அதோட வேல்யூமே உங்களுக்கு கிடச்சிருது. அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம வந்து ஃபார் எனி ரியல் நம்பர்ஸ்க்கு நம்ம எடுக்கும்போது அதே மாதிரி தான் கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.